ஏற்கனவே நம்ம சேனல்ல அதிகமா பேசியிருந்தோம். இந்த விசிக கட்சியானது அவங்க இன்னமும் இந்த கட்சியில அதாவது தாவேக்காவுடைய கூட்டணி கட்சி மாதிரி இருந்தும், அதுல ஆட்சி அதிகாரத்துல இருந்தும், அந்த கட்சிக்கு பார்த்தீங்கன்னா இன்னமும் பொருந்தா கூட்டணி மாதிரியே தொடர்ந்து திருமாவளவன் ஒரு ஒப்பாரி அரசியல் வைக்கிறாரு அப்படின்னு ஏற்கனவே பேசியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பாமகவோட கொஞ்சம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நேற்று இது வரைக்கும் கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட கூட அவளை பணிவாகவும் அவளை பவ்யமாகவும் நடந்து கொண்ட மாதிரி எந்த ஒரு விஷயம் கிடையாது. கூட்டணி கட்சி அதுக்காண்டி மதிக்கலன்னு சொல்ல முடியாது. புசியானந்த் அவர்கள், அதாவது புரோட்டோகாலில் விஜய் அவர்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் புசியானந்த் அவர்கள் நேற்றைய தினம் அன்புமணி ராமதாஸ் அவர்களோட பக்கத்துல போய் உட்கார்றதுக்கு அவ்வளவு பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுறாரு. தன்னுடைய அமைச்சர் சீட்ல கூட உட்காராம அவருடைய சீட்டு பக்கத்துல போயிட்டு அவர் அவ்வளவு ரெக்வெஸ்ட் பண்றாப்புல, இல்ல சார் இல்ல சார்ன்னு சொல்லிட்டு 10க்கும் மேற்பட்ட வாட்டி இல்ல நீங்க அமைச்சர் நீங்க அங்கதான் உட்கார்ந்து சொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு நேரா போய் உட்கார்றாப்புல. இதுல என்ன சார் இப்ப ஏன் ஒரு அன்புமணி அவர்கள் ஒரு கட்சியோட தலைவர், அவர்கிட்ட எம்எல்ஏஸ் இருக்காங்க, அவங்க தந்தையும் மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக இருந்தவர். ஸோ அவங்களுக்கு மரியாதை ஒரு தப்பு கிடையாதுல்ல சார் அப்படின்னா, இந்த மரியாதையானது இந்த மரியாதை பகிர்வுன்றது அனைத்து பேருக்கும் இருக்குமா அப்படின்ற பக்கம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப ஏன் இந்த நெருக்கம் காட்டுன்னு நினைக்கிறாரு, என்ன நடக்குது, தாவேக்கா கூட்டணிக்குள்ள எது நடக்குது அப்படின்னு பார்த்தா, அப்படியே நீங்க திருமாவளவனுடைய பேட்டியை பாருங்க. நேற்று பிசிக தலைவருடைய திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றனா, நாங்க ஜெயிச்சிட்டோன்றக்காண்டியோ இல்ல அவங்கள்ட்ட அதிகாரத்தில் இருக்கணுங்காண்டியோ நாங்க அவங்க கூட்டணி இருக்குன்றது சொல்ல முடியாது. இன்னமும் திமுக கூட்டணியில தான் நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தோணில தான் பேசிட்டு வராப்புல. ஏன் இந்த மாதிரி பேசுறாப்புல? இவங்களுடைய பாலிசி என்ன? பிசிக கட்சியோடைய கோர் பாலிசி என்ன? ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, மேடைக்கு மேடை போட்டு பேசி 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 அதன் மூலமாக திமுகவிடம் அதிக சீட்டை கேட்கறதுக்கு உண்டான அனைத்து வேலையும் பார்த்தாரு தொல் திருமாவளவன். இப்ப என்ன ஆச்சுன்னா, ஆட்சியிலையும் பங்கு கிடைச்சிருச்சு, சரி, அதிகாரத்திலையும் பங்கு கிடைச்சிருச்சு, இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அது மட்டும் இல்லாம சமூக நீதித்துறைன்னு சொல்லி ஒரு துறையவே ஒதுக்கி அந்த துறையும் கையில கொடுத்துட்டாங்க. இந்தாப்பா நீ சாதி ஒழிப்பு போராளி, நான் சமுதாயத்துக்காண்டி பாடுபட்டு நினைக்கிற, உனக்குன்னு ஒரு தனியா ஒரு துறையே உருவாக்கியாச்சு. சமூக நீதித்துறைன்னு சொல்லி மாற்று சமுதாயத்தை படு கேவலமாக பேசிய வன்னி அரசு அவர்களுக்கு அந்த பதவி தூக்கி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் வாங்கின பின்பும், அது அதிகாரத்தில் உட்கார்ந்த பின்பும், அந்த ஆட்சியிலையும் பகிர்வு ஏற்பட்டு அதுலயும் உட்கார்ந்த பின்பும் இன்றும் தொடர்ச்சியாக ஒரு அழுகாட்சி அரசியல் தான் பண்றாருன்றதுதான் யதார்த்தமான விஷயம் இருக்கு. உங்களுக்கு இதுக்கு மேல என்ன வேணும், என்ன கொடுக்கணும்? இதுல இன்னொரு விஷயம் வேற, அவரை திருச்சி கிழக்கு தொகுதியில் நிறுத்தி முதல் துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னா, ஏன் முதலமைச்சர் ஆயிட்டு போயிட்டுமே? கையில வச்சிருக்கிறது 2 சீட்டு, இந்த 2 சீட்டை வச்சுக்கிட்டு அமைச்சரும் வாங்கியாச்சு. இதுக்கு மேல துணை முதலமைச்சர், அதுக்கு மேல முதலமைச்சர், அப்புறம் பாரத பிரதமர், இந்திய பிரதமர் ஆகணுமா? தனக்குண்டான என்ன ரெகக்னிஷன் மக்கள் கொடுத்துருக்காங்களோ, உங்களை வேண்டாம்னு சொல்லி பல தொகுதியில் ஒதுக்கி உங்களுடைய கூட்டணியே பார்த்தோன்னா வேண்டாம்னு சொல்லி புறக்கணிக்கப்பட்டுச்சு. உங்க கூட்டணியே வேணாம், உங்களோட திமுக கூட்டணி, உங்களோட விசிக கூட்டணி, உங்களுடைய பிரம்மாண்ட கூட்டணி, இந்தியா கூட்டணி எதுவுமே வேணாம்னு சொல்லிதான் மக்கள் புறக்கணிச்ச ஒரு கூட்டணியை ஆட்சி பார்த்தீங்கன்னா காப்பாற்ற வேண்டும் ஒரு காரணகர்த்தாவாக அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கு. ஸோ இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப தான் என்ன தொடர்ச்சியாக இந்த த்ரெட்டன் நடந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம விசிகாவை வச்சு மறைமுகமா ஆதவ அர்ஜுனா பாத்தீங்கன்னா மேனிபுலேட் பண்றாரா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா புசியானந்த் அவர்கள் முழுக்க முழுக்க அன்புமணியோட நெருக்கமா இருக்காப்புல. இவர் பாத்தீங்கன்னா திருமாவளவனோட ஆல்ரெடி அவர் கட்சியில் இருந்தனால அந்த நேரடியா கூட்டணி ஒப்பந்தம் பேசுறதுல எல்லாத்துலயுமே அவர் ரொம்ப பாத்தீங்கன்னா நெருக்கமா இருக்காப்புல. ஸோ இதுக்குள்ள ஒரு பவர் சென்டர் பாலிடிக்ஸ் நடக்குதா அப்படின்றதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. அது மட்டும் இல்லாம புசியானந்த இந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் சொல்ல முடியாது. அன்புமணி அவர்கள் அவரும் சரி, அவருடைய மனைவியும் சரி, அவர் மனைவி சட்டசபையில் பேசுற விஷயமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் தாவேக்கா அரசின் மீதான விமர்சனத்தை ஒரு மோதல் போக்கை கையாளாம அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்க ஒரு நோக்கத்துலதான் அவங்க பேசுற பேச்சு சட்டசபையில இருந்துச்சு. அதே மாதிரிதான் இவர் இந்த மேகதாது அணையை பத்தி இவர் பேசின வீடியோன்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசாங்கத்தை அவரையோ இல்ல விஜய் அவர்களையோ எந்த ஒரு தாக்குதல், அந்த ஒரு கருத்து ரீதியான தாக்குதல் கூட நடத்தாமதான் அவர் வீடியோவும் போட்டிருந்தாப்புல. ஸோ ஏதோ ஒரு அரசியல் பார்த்தா நடக்க போகிறது, அரசியல் மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. 2வது பாமக கட்சி பார்த்தா ஏற்றுக்கொள்ளாத
ஆணவ படுகொலை சட்டத்தை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வன்னியரசு அவர்களும் திருமாவளவன் அவர்களும் மிக தீவிரமாக வந்து விஜய் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கிறப்ப அந்த சட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்றுக்கொள்ளாத பாமகன்னு ஒரு கட்சி ஒன்று இருக்கு, மற்ற கட்சிகளும் இருக்கு, பொதுமக்களும் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா இது போகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு அச்சம் வந்து அனைவருக்குமே இருக்கு. ஆகையால் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு நிர்வாக ரீதியாகவும் சரி, ஆட்சி ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, பல நெருக்கடிகளுக்கு தான் வந்து தாவேக அரசு வந்து உட்பட்டுள்ளது. அதற்கு காரணம் தொல் திருமாவளவன் அவர்களும் விசிக கட்சியும். ஆகையால வந்து தாவேகாவுடைய பார்வையானது முழுக்க முழுக்க அன்புமணி மீது வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து கொண்டிருக்கிறது. ஆக எந்த நேரத்திலையும் வந்து அவருடைய மனைவியோ இல்லை அவரோ வந்து அமைச்சராகி இந்த ஆட்சி அதிகாரத்தில் வந்து அந்த பாமக கட்சின்றது பங்கேற்கும். மீண்டும் விசிக கட்சியானது யூட்டர்ன் போட்டு திமுகவுக்கு போகும். இல்லை என்றால் ஆட்சியை கவிழ்ப்பதற்குண்டான அனைத்து வழியும் பார்க்கும் என்பதுதான் யதார்த்தமான விஷயம். நன்றி, வணக்கம்.